அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழி, குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற வைகாசி மாத பலன். வைகாசி பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இருக்கிறதுலே சுப காரியத்துக்கு வைகாசி மாசம் உகந்தது. எல்லாருமே எப்படா சித்திரை முடியும், எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல, இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க, எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம், ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த மீன ராசி என்பது பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீன ராசி. மீனராசியை படுத்துட்டா பாருங்க, எதுலையுமே பாருங்க உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும். பயங்கரமாக யோசிப்பாங்க, பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய கூட மீனராசிட்டு அதிகமா இருக்கும். இது மோட்ச ராசி. மோட்ச ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழங்கணும் சொல்லி பயங்கரமா அறிவாற்றல் கூடிய ராசி இந்த மீனராசி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி யார்? குரு. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யார்கிட்ட இருக்கணும்? மீனராசி கிட்ட கண்டிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒழுக்கமான குணங்கள் மீனராசி கிட்ட உண்டு.
பிறந்த இடத்தை விட்டு வெளியில போறது, வெளியூர் போறது எல்லாமே பாருங்க இந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள், அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க கண்டிப்பாக இந்த மீனராசி பொறுத்தரப்பு கண்டிப்பா வந்துடும். மீனராசியில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இந்த மீனராசி தான். விடாம முயற்சி பண்ணுவாங்க. எந்த வேலை இருந்தாலும் விடாம முயற்சி பண்ண நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மீனராசிகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அவர்களுடைய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனால எல்லா வீடியும் சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. தசாபுத்திக்கு ஏதாவது பலன்கள் மாறுபடுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தாதான் ஒரு துல்லியமான பலனை பார்க்க முடியும். அதான் ஒரு பொது பலன் எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாம இப்ப ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. மீன ராசியில 2ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மேச ராசியில அடுத்து பாருங்க சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் ஒரு 3 கிரகங்கள் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. 3ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விரய சனின்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துல 2 கிரகம் மட்டும் பயிற்சி ஆகுது. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்துக்கு வராரு, சூப்பரா வராரு. வைகாசி 19, வைகாசி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 3ஆம் பாவத்து வெற்றி ஸ்தானத்துக்கு போறாருங்க. உங்க ராசி அதிபதி போய் சேர்றாருங்க புதன். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். இப்ப இந்த மாசம் பாருங்க, இந்த மாசம் தொடங்கும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வருது. ஏன்னா குரு பயிற்சியாகி 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உட்காந்துக்காரு பாருங்க. என்ன எல்லாரும் இந்த விரய சனியை கண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. விரய சனி மேல நிறைய பேருக்கு ஒரு இதே இருக்கும், எனக்கு 7.5 சனி போகுது, என்ன இருக்கு சொல்லி பயங்கரமா ஒரு அச்சுறுத்தலா இருப்பாங்க. யார் ஜாதகத்திலையும் சரி சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறும். நான் சொல்றதுதான் உங்க லக்ன அடிப்படையில சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும். இது எல்லாமே நீங்க ஃபுல்லா அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த விரய சனியில யோகமும் நடக்குங்க, இங்க பலவீனம் நடக்கவே நடக்காது. யோகமும் இருக்கும், நல்ல பலன் கிடைக்கும். உங்க ஜாதகம் இருக்கிற இடத்த பொறுத்துதான். அதனால நிறைய நல்ல பலன் என்னைய பொறுத்தவரை இனி வரக்கூடிய எதுக்காக நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவானே குருவுடைய கால்ல போறாரு. என்ன பண்ணுவார் விரய சனினா அவங்களுக்கு இடத்துல பூமியில விரயச ஒரு அலைச்சல் நிறைய கொடுப்பாரு. வேலை உத்தியோக தடை, உத்தியோகத்துல உயர் பதவி தடை, இது எல்லாமே நிறைய பார்ப்பீங்க. நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடை இருக்கும், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, படிப்புகள் ஒரு மந்தமாகிறது, உத்தியோகத்துல உயர் பதவி தடையாகிறது, எல்லாமே நிறைய பேர் பார்த்தவங்க யாருன்னா மீனராசிக்காரர் கண்டிப்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்த மாத்திருப்பாங்க. இது கன்ஃபார்மா நடந்திருக்கும். நிறைய பேருக்கு மே மாசம் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாத்துங்க, இதுக்கு முன்னாடி சொல்றேன், இனிமேல் சொல்றேன். நல்ல ஒரு தடைகளை பார்ப்பாங்க மீனராசிக்காரர். ஒரு டைம் சரியாக இதுக்கு முன்னாடி அமையல, இனிமே குரு பகவான் நல்லா ஜாதகம் தான் இனிமே அமையும். ஏன்னா மீனராசிக்காரர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணிதங்களுடைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளக்கூடிய நம்மளுடைய சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா உங்க துன்பங்கள் மறையணும். அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப பாருங்க மீனராசியை பொறுத்தவரை இனிமே நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே எல்லாம் எதை எடுத்தாலும் சரி, ராசி அதிபதி பாருங்க உங்களுக்கு சுக்கிரோட சேர்ந்து இணைகிறாரு. உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இணைகிறாரு. முதல் பலன் என்ன சொல்லலாம், வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைக்க போகுங்க. வேலை கிடைக்காதவங்கலாம் நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது. அதுவும் நல்ல வேலையா கிடைக்கும். ஏன் நல்ல வேலையா கிடைக்கும்? சூரிய பகவான் பாருங்க மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நட்சத்திரம் போவார். அதாவது ஃபர்ஸ்ட் கார்த்திகை நட்சத்திரம் சொந்த சாரத்துல போவார், சூப்பரா இருக்கும். அடுத்து ரோஹிணி 5ஆம் வீட்டு சாரத்துல போவார். அடுத்து மிருகசீரிடம் 2ஆம் வீடு பாக்கியாதி சாரத்துல போவார். அப்ப நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை வெளிநாட்டுல வெளியூர்ல கிடைக்க போகுது.
இங்க வேலை பார்க்கணும் சரி, இங்க லோக்கல்ல வேலை பார்க்கணும், உயர் பதவி ப்ரொமோஷன் வரப்போகுது. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரப்போகுது. உங்களுக்கு எதிரியே கிடையாது இனிமேல். நான் இனிமேல் சொல்றேன், இனிமேல் எதிரியே கிடையாது. எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி, ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க போகுது. ராசி அதிபரோட சூரியன் சேர்ந்துட்டு, அந்த வைகாசி மூலம் ராசி அதிபரோட சேர்ந்துட்டாரு. அப்ப எல்லாமே தடைகளை உடைக்க போறீங்க. எதுல? உத்தியோகத்துல சொல்றேன். அதுவும் எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை, உத்தியோகத்துல ப்ரொமோஷனான வேலை, அதுவும் கிடைக்க போகுதுங்க. இங்கேயும் சரி, லோக்கல்லையும் சரி. ஆனா கண்டிப்பா எப்படியாச்சும் ₹1 கடன் வச்சு அடைச்சு போடுவீங்க இந்த மாசத்துல. ஏன்னு சொல்லுங்க? 2ஆம் இடத்துல செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வர போறாரு. எப்ப? 19 வைகாசி 19க்கு அப்புறம். அப்ப வருமான இன்கம் கொஞ்சம் பெருகி கொடுப்பார். ஏன்னா அவரு 7ஆம் வீட்டுக்கு கேதுவோட சாரத்தில் நிற்கிற. அப்ப வருமானம் இன்கம் கொஞ்சம் பெருகி நல்ல ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே நீங்க கொஞ்சம் முடிக்க போறீங்க. நீங்க எங்க வேணாலும் லோன் கேளுங்க. இப்ப நீங்க போய் எங்க வேணாலும் லோன் கேளுங்களேன். இப்போ லோன் உடனே சேங்ஷன் ஆகும், கடன் உடனே கிடைக்கும். ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி யாரு? சூரியன் தானே உங்களுக்கு. அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபரோட சேர்ந்துட்டாரு. இப்ப கடன் கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும், நல்லபடியா கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி உடனே உண்டு. அப்ப கடன் உதவிக்கு நல்ல டைம் இந்த மாசத்துல இருக்குது. வேலை உத்தியோகம் கடனுக்கும் சரி. கடன் வாங்கி வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். 2ஆம் இடத்து செவ்வாய் வந்துட்டாருன்னா கண்டிப்பா வீடோ, இடமோ, பூமியோ, மண்ணோ, மனையோ ஏதாச்சும் வரணுங்க. அதுல உள்ள வழக்கு இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு வழக்க பார்த்திருப்பீங்க. அந்த வழக்குன்னா இப்ப பதில் சொல்ல போறீங்க நீங்க. வழக்குகள் தடையை நீக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா புதன் யாரு? வழக்குக்குள்ள அதிபதி யாரு? புதன் தானே. அந்த புதன் தான் உங்க ராசி அதிபதி தொட போறாரு வழக்கு பிரச்சனையை. 7ஆம் பாவம் தான் பொதுமக்களுடைய தொடர்பு வழக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. சொந்தமா வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது எல்லாமே மீனராசிக்காரங்க பண்ணிக்கலாங்க. ஒரு இடத்த நீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் 100% கண்டிப்பா மீனராசிக்கு நடந்துடும். அது வெளிநாடா சரி, வெளியூரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி காதல் திருமணங்கள், திருமணம் தான் ஃபர்ஸ்ட். என்னுடைய முதல் பணி திருமணம் சொல்லுவேன். காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, ரெண்டுமே இந்த வைகாசி மாசம் நடக்கும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், தடைகள் கிடையாது. அப்ப திருமணத்துக்கு இந்த மாசம் சூப்பரான ஒரு மாசம், உகந்த மாசத்தை சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். அப்ப திருமணத்துல காதல் திருமணம், 2வது குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம் இருக்கு, இந்த கலகம் இருக்காது. சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கோங்க. லக்னம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பா நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்டு சாதிக்கலாம், சாதனம் பண்ணலாம் அரசியல்ல. ஏன் சாதிக்கலாம்? ராசி அதிபதி சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு. அதனால அரசியலை சாதிக்கலாம். ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவமா தேடி வரும். ஏன்னா சூரியன் எதுல போவாரு? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் எல்லா நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம். உங்களுக்கு சுயசாரம் வாங்கி போவாரு சூரியன், சூப்பரா இருக்கும். அப்ப அரசாங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்க போறாங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க மீனராசிக்காரர், மறு எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா இப்ப ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும். நீங்க எந்த சப்ஜெக்டா எடுத்து படிங்க மாணவ மாணவிலாம் பாருங்க, இனிமே மீனராசிக்காரர் படிப்புகள் வைக்க இந்த 1 வருஷம் கேரண்டிங்க, சூப்பரா இருக்கும். படிக்காத குழந்தை படிப்புங்க ஞான அறிவு வந்துடும். ஆல்ரெடி ஞான அறிவு உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரர். இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. பெருங்குண்ட பணம் சார்ந்த விஷயம், வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா கிடைக்க போது பாத்துக்கணும். எதிர்பார்த்தோட டாப்பா கிடைக்கும். ஏன் பெருங்குண்ட பணம் கிடைக்குங்கிறோம்? 11 கூட யார்? சனி பகவான். யாருடைய கால போறாரு? குருட சாலத்துல போறாரு. அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பாக்குறாரா, 3ஆம் பார்வை. அப்ப பெருங்குண்ட பணம் கிடைக்குமா, கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப பெருங்குண்ட பணம், இன்கம், வருமானம் இது எல்லாமே சூப்பரா கிடைக்க போகுது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. இல்ல தடை கிடையாது. கமிஷன் ஏஜென்சி, மருத்துவம், அடுத்து பார்த்தோன்னா ஆசிரியர் வேலை, இது எல்லாமே டாப்பா கொண்டு போறாருங்க. ஏன்னா மீனராசிக்காரர் நம்ம நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்ம சேனலுக்கு. யாருமே கர்ம வினையெல்லாம் பார்க்க முடியாது. நல்லா பார்த்துங்க, யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு இறைவனும் ஒரு கர்மையை கொடுத்திருப்பாரு, கர்ம வினையை கொடுத்திருப்பாரு. இது எப்ப வேலை செய்யும்? நான் சொன்னேன் பாத்தீங்களா, தசாபதி வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும். அப்ப ஜாதகம் பார்த்துட்டு என்ன பரிகாரம், எந்த கிரகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணா பார்த்துட்டு மாறிட்டோம்னா எல்லாமே மாறிடுங்க. அதான் பொதுன்னு எல்லா பொது பலன் சொல்லி எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன். மெயினா பெண்களுக்குலாம் பாருங்க, இந்த மாசம் சூப்பரா இருக்கும், நல்லா சாதிப்பாங்க. ஏன்னா பெண் கிரகமான சுக்கிரனை சேர்ந்து குரு இணைகிறாரு. அப்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம், இடமாட்டம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு.
அப்ப இந்த டைம் சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள் போகும். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு அமைதியான குணம் இருக்கும். எப்படி இருப்பாங்க? அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், விட்டு கொடுத்து பிறக்கணும், எல்லாமே ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. இனிமே எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் 3ஆம் இடத்துல இருந்து அவர் சூரியோட கால்களை போறதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல உயர் பதவியும் ப்ரமோஷனும் நல்ல ஒரு மாற்றமும் கண்டிப்பா கிடைக்க போகுது. ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தது நல்ல ஒரு அனுகூலம் வருது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இட சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தடையுமே இனிமே கிடையாது. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தது ஒரு பொன்னான நேரம் வருது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த 7.5 சனி நிறைய பேருக்கு ஒரு இடமாற்ற, விரைய செலவு, குடும்பத்துல ஒரு பகை தடை எல்லாமே கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டார். வெளிநாடு வெளியுறவகம் நிறைய பேர் கண்டிப்பா இருக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும். குரு சனி ஜாதகத்துல நல்லா இருக்கும். படிப்பு கல்வி, அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு, அரசு மூலம் உள்ள அனுகூலம், தங்கம், பொன், பொருள், நகை ஏதாச்சும் எடுக்கிறது பண்றது, வீட்டுல ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியம் பண்றது எல்லாமே தேடி வருது. யாருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு. பெருங்கொண்ட பணமோ லாபமோ வருமானம் எல்லாமே தேடி வருது பாருங்க. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வரும். கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. எதுலையுமே ஜாமீன் போடாதீங்க, கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதபடி தொழிலோ இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்குங்க. ரேவதியில பிறந்துட்டாவே எல்லா விஷயத்தையும் சரி, அறிவை வச்சு நல்லா பிழைக்கக்கூடிய குணம், அனுசரிச்சு போறக்கூடிய குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா புதன் தானே, சாணக்கிய குணம் பயங்கரமா இருக்கும். இவர் யார்ட்டையும் அடாவடியா பேச மாட்டார், அறிவை வச்சு அடிப்பார். பயங்கரமா மைண்டு பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும், பயங்கரமா சிந்திப்பாரு. அறிவுத்திறன், அனுசரிச்சு போற குணம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே பாருங்க இனிமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. புதன்னாவே பாருங்க இனிமே புத்திக்காரன் 2ஆம் இடத்துல நீசமா இருந்தார் புதன். நிறைய பேருக்கு நிறைய மருத்துவ செலவு, நிறைய விரைய செலவு கொடுத்துட்டாரு. கண்டிப்பா ரேவதியில பிறந்தவங்க குடும்பத்துல நிறைய செலவை பார்த்துட்டாங்க. குடும்பத்துல நிறைய ஒரு பகை தடை இது எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க. வண்டி வாகன செலவு, குடும்பத்துல கணவன் மனைவி செலவு, ஒரு விரைய செலவு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாதன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க அவர் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரா, இனிமே சூப்பரா இருக்கும். அவருடைய ராசி அதிபர் சேர போறாரா, அப்ப திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திருமணத்துல எந்த ஒரு தடைகள் இருக்காது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கூட்டு தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அதாவது ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா, ஒரு பொறுப்பான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான ஒரு வெற்றி பாதை, ஒரு தைரியமான பாதை, வீரமான பாதை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது. யாருக்கு? ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு. தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம். ஒரு தொழில்லாம் பாருங்க, எந்த தொழிலாம் பண்ணுங்க. இனிமே ஜாதகத்து உங்களுக்கு 7.5 சனி நடக்காதுன்னு பாத்துக்கிட்டுங்க. 7.5 சனிலாம் கண்டிப்பா ஆரம்பிங்க. சூப்பரான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவருடைய வைகாசி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.